Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி பிளாக் புக் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ எஸ்எஸ்சி 2024க்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன வரும், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் புக்லேருந்து வரக்கூடிய வெக்காப்ஸ், synonyms, antonyms, one word substitutions, idioms and phrases, இப்படி என்னென்ன டாபிக்ஸ் வருதோ எல்லாமே நம்ம வந்துட்டு ரேண்டமாக பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த பிளாக் புக்லேருந்து எதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, பிளாக் புக் இஸ் நத்திங் பட் இது வந்து உங்கள் பிவைக்யூவோட கலெக்ஷன் தான். இது வரைக்கும் எந்தெந்த எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, ஸோ எதுக்கு நம்ம ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த பிளாக் புக்லேருந்து ஒன்ஸ் லேர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம பிளாக் புக் வெக்காபுலரி படிக்கிறது நமக்கு எஸ்எஸ்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னும் போது எஸ்எஸ்சியில் இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தான் ஓகேவா. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அது இல்லாமல் அந்த செலெக்ஷன் போஸ்ட்லாம் இருக்கும்ல. ஸோ இங்கிலீஷ்னு இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எஸ்எஸ்சி ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லக்ஸூரியன்ட் ஆக்சுவலி கைஸ் இப்போ நம்ம என்ன அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து கிராமரில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரூல்ஸ்லாம் கூட நல்லாவே தெரியும், டென்ஸ்லாம் நல்லாவே படிச்சுருந்துருப்பீங்க. பட் நீங்கள் எதில் லேக் ஆவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெக்காபுலரி தான் லேக் ஆவீங்க. பட் இந்த வெக்காபுலரியிலேருந்து நமக்கு 5 to 8 கொஷின் வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நமக்கு கேட்பாங்க ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா டைரக்டாகவே வெக்காபுலரி, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்னு இதுலேயே வந்து ஒரு 3 to 5 கொஷின்ஸ் டைரக்டாக வந்துடும் ஓகேவா. ஸோ அது இல்லாமல் இந்த ஃபில்லப்ஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த ஃபில்லப்ஸில் கூட 2 to 3 கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வெக்காபுலரி பேஸ்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம கிராமரில் ஸ்ட்ராங்காக இருப்போம் சிலர், பட் நமக்கு எங்கே லேக் ஆகும் அப்படின்னா கிராமர் தானே எனக்கு தெரியும், எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. பட் எதில் லேக் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸில் தான் லேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது மாதிரி நம்ம லேர்ன் பண்ணும்போது ஸோ இந்த கொஷின்ஸ் அப்படியே வரதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், லக்ஸூரியன்ட். நீங்கள் இந்த வேர்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு வேர்ட் ஃபீல் ஆகுதா, லக்ஸரி கார், லக்ஸரி ஹவுஸ் அப்படின்னா என்ன, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது ஓகேவா. ரொம்ப ஆடம்பரமான ஒரு வீடு, ரொம்ப அபண்டன்ட்டாக, என்ன சொல்கிறது, ஆடம்பரம் அப்படின்னா என்ன கைஸ், தேவையை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அதுதான் ஓகேவா. ஸோ அதோட வேரியண்ட் தான் இதுவும் லக்ஸூரியன்ட். ஸோ இந்த லக்ஸூரியன்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வந்துருக்குன்னா ஒரு ஆட்ஜெக்டிவ் ஓகேவா. இது ஒரு ஆட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரிச் இன் சம்திங், அதாவது ஒரு இதில் வந்து எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்கிறது ஓகேவா. இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா அபண்டன்ட் அப்படின்னா எக்கச்சக்கமாக. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க, லக்ஸரி லவ்விங் அப்படின்னா ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க அதுவான்னு கேட்குறாங்க, லவ்லியான்னு கேட்குறாங்க, ரிச், அபண்டன்ட். லக்ஸூரியன்ட் அப்படின்னாலே அதிகமாக, அதாவது தேவை விட அதிகமாக இருக்கிறது ஓகேவா. ரிச் அப்படின்றது பணக்காரவங்க, பணம் அதிகமாக இருக்கிறவங்க சொல்கிறது. பட் லக்ஸூரியன்ட் அப்படின்றது ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கிறது ஓகேவா. ஸோ இப்போ அந்த எக்கச்சக்கமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ரைட் மீனிங் என்ன அப்படின்னா அபண்டன்ட் ஓகேவா. ஸோ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ லக்ஸூரியன்ட்டுக்கு ரைட் மீனிங் எது அப்படின்னா அபண்டன்ட் ஓகேவா. இட் இஸ் வாட், ஆட்ஜெக்டிவ். நீங்கள் அந்த வேர்ட் படிக்கும் போதே அது எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேண்ட் அண்ட் கெரஸ் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஓயூஎஸ் இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னாலே இது என்ன, இது ஒரு ஆட்ஜெக்டிவ் ஓகேவா. ஸோ கேண்ட் அண்ட் கெரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி
ஒரு மாதிரி பேட் வைப், பேட் டெம்பர்ட்ல இருக்கும்ல, பேட் வைப், பேட் டெம்பர்ட்ல இருக்கக்கூடிய அதுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன, கேன்டான்கரஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங், இதுக்கு வந்து ஒரு மாதிரி குவாரல்சம்மா இருக்கும். குவாரல்சம் அப்படின்னா அதாவது பேட் டெம்பர்ட் அப்படின்னா இவங்க வந்து சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க, சண்டைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு கேன்டான்கரஸ். அதுதான் அதனால தான் பேட் டெம்பர்ட் அப்படின்னு மீன் ஆயிருக்கு பாருங்க. பேட் டெம்பர்ட் அப்படின்னா அதாவது நல்ல வைப் இருக்காது, அவங்க பார்த்தாவே நல்ல ஒரு பிளசன்ட் ஃபீல்லாம் இருக்காது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட், அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, சண்டை போடுறதுக்குன்னே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கு மீனிங் கேன்டான்கரஸ் அப்படின்னா. ஸோ இதுக்கு மீனிங் பாருங்க, ஃபெரோஷஸ். ஃபெரோஷஸ்னா ரொம்ப ரொம்ப தீவிரமா ஒரு மாதிரி இருக்கிறது. இது இல்லை கேன்சரஸும் இல்லை, ஃபிசிபேரஸும் இல்லை. இது என்ன, சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பேட் டெம்பர், இப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு சண்டை போடுறது மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு நேம் தான் கேன்டான்கரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓனஸ். ஓனஸ் அப்படின்னா, ஓனஸ் அப்படின்னா என்ன கைஸ், இது வந்து ஒரு நவுன், அதாவது சபதம் எடுத்துக்கிறது. நான் இப்போ இந்த 2024 நான் இப்படிலாம் இருப்பேன், இப்படிலாம் இதெல்லாம் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சபதம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த சபதத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த அந்த ஓத், அதாவது ஓத் அப்படின்னா சபதம், ஓனஸ் அப்படின்னா ரொம்ப பொறுப்போட இருக்கிற, ரொம்ப பொறுப்பா இருக்கிறது. ஓத்னா சபதம், ஓனஸ் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது. ஓகேவா? டியூட்டி, ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்போட இருக்கிறது. ஓகேவா? ஸோ சேட்னஸ் வருமா, சேட்னஸ் கிடையாது, ஹாப்பினஸும் கிடையாது, கிரிட்டிசிசமும் இல்லை. ஓனஸ் அப்படின்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டெரிஷன். டெரிஷன் அப்படின்னா ION இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன கைஸ், இது ஒரு நவுன். ஓகேவா? ஸோ டெரிஷன் அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, உங்களுக்கு கேலி பண்ற மாதிரி இருக்கும்ல, மாக்கரியா, மாக்கரி, வேற என்ன சொல், ஒரு மாதிரி ரிடிகுலஸ், மடத்தனமா ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பேசுறதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நேம் வந்துட்டு டெரிஷன். டெரிஷன். ஓகேவா? சம்திங் இஸ் ரிடிகுலஸ் நாட் ஒர்த், அதாவது அது வந்து ஒரு ஒர்த்தா நம்ம அதை சீரியஸா கன்சிடர் பண்ண முடியாது, அது மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு நேம் வந்துட்டு டெரிஷன், மாக்கரி, ரிடிகுலஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு இதுக்கு ஆப்ஷன் என்ன, ரைட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ பாருங்க, ஹியூமிலியேஷன் இதுவும் இல்லை, எம்பராஸ்மெண்ட் இதுவும் இல்லை, ரிடிகுல், கண்டன்மேஷன் இது கிடையாது. ஓகேவா? ஸோ ரிடிகுலஸ், ரொம்ப ரிடிகுலஸ் மடத்தனமா இருக்கிறது. ஓகேவா? ஸோ டெரிஷன் அப்படின்னா இப்படி IONல முடிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி மாக்கரி, ரிடிகுல். ஓகேவா? ஸோ something that is not worth considering seriously, அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரைட் அப்படின்னா இது வந்து ஒரு adjective. இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இது ஒரு adjective. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப டல்லாகவும் போரிங்காகவும் இருக்கிறது, டல் அண்ட் போரிங். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்ன பாருங்க, என்னவா இருக்கும் பாருங்க. ஓகே. ஸோ கிளவர் வருமா, கிளவர் அப்படின்றது இங்கே டல் போரிங் இருக்கு, இதுக்கு இது வந்து ரொம்ப கிளவராக இருக்குது. இந்த வேர்டுக்கும் சிமிலாரிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் வருது. ப்ரீஃப் அப்படின்னா ஷார்ட், இங்கே என்ன சொல்கிறாங்க, டல் போரிங், இதுவும் இல்லை. இம்ப்யூடென்ட்டும் இங்கே வராது. ஓகேவா? ஸோ இது பாருங்க, காமன் பிளேஸ், அதாவது காமன் பிளேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப ஆர்டினரி, ரொம்ப சாதாரணமாக
எப்பவும் போல அப்படியே இருக்கு. டல்லா, போரா. ஓகேவா? ஸோ புதுசா எதுவும் இல்ல. ஸோ ட்ரைட் இதுக்கு என்ன மீனிங்னா, காமன் பிளேஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ ட்ரைட் அப்படின்றது இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். இதோட மீனிங் வந்து டல் ஆர் போரிங். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா காமன் பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டெபாக்கிள். டெபாக்கிள் அப்படின்னா இதுக்கு இது என்ன பாசிட்டிவ் ஸ்பீச் அப்படின்னா திஸ் இஸ் நவுன். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா a situation a situation that is a situation that is sudden or complete failure. A situation that is some சடனாகவும் கம்ப்ளீட் ஃபெயிலராக இருக்கு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்ன டெபாக்கிள். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது என்ன டவுன்ஃபால், ரொம்ப டவுன்ஃபால். டிக்ளைன்னு சொல்லுவாங்க. டிக்ளைன் அப்படின்னா வீழ்ச்சி. வீழ்ச்சி அப்படின்றது இது உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகும். ஓகேவா? பட் டவுன்ஃபால் அப்படின்றது சடனா நடந்துரும். ஓகேவா? சடனா வந்து அப்படி ஒரு டவுன்ஃபால் வந்து நடந்துரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கம் ஃபியூச்சர் இதுவும் இல்லை, டீஜென்ரேஷன் இதுவும் கிடையாது. ஸோ டவுன்ஃபால் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ டெபாக்கிள் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டவுன்ஃபால். இதுதான் வந்து சினனம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சினனம்ஸ் கைஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எல்லாமே சினனம்ஸ் தான் பார்ப்போம். ஆன்டனம்ஸ் இருக்கு அப்படின்னா நான் கொண்டு வரேன். இங்கே வந்துட்டு சினனம்ஸ் வெக்காபுலரி தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆஸ்ட்ராகைஸ். ஆஸ்ட்ராகைஸ் அப்படின்னா இட்ஸ் அ வெர்ப். ஆஸ்ட்ராகைஸ் அப்படின்னா இட்ஸ் அ வெர்ப். இங்கே ஜெட்டுக்கு பதிலாக எஸ் கூட வரலாம். ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ராகைஸ் அப்படின்னா இட்ஸ் அ வெர்ப். அதாவது டு ரெஃப்யூஸ், to refuse to let somebody is been a somebody. ஓகேவா? அதாவது ஒருத்தர் வந்து அலோ பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இது அப்ப என்ன அவங்களை நம்ம வந்து தடுக்கிறோம், வேணான்னு நம்ம என்ன பண்றோம், பேன் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரசைஸ் அப்படின்னா என்ன, பேனிஷ். இட்ஸ் அ பேனிஷ். So this is the right option. B little illa, B ga illa, B sig illa. So banish is the right option. Next one பாருங்க, prophylactic. prophylactic அப்படின்னா இது வந்துட்டு என்ன, it's a course of action. இது வந்து prevent பண்ற மாதிரி. ஓகேவா? It's a course of action used to prevent a disease. Course of action used to prevent a disease. இது என்ன அப்படின்னா prevent பண்றது. ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா ப்ரிவென்டிவ். ஸோ டாக்ஸிக் கிடையாது, ஆன்டிகானிஸ்டிக்கும் இல்லை, பர்கேட்டிவும் இல்லை. திஸ் இஸ் வாட் ப்ரிவென்டிவ், ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ப்ரோஃபிலாக்டிக் விச் மீன்ஸ் ப்ரிவென்டிவ். நெக்ஸ்ட் ஒன், காடல். காடல் விச் மீன்ஸ் வாட், காடல் இட்ஸ் அ வெர்ப். காடல் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க பேம்பர் பண்றது, அட்டென்ஷன் பண்றது, ரொம்ப கேர் பண்றது. டு ட்ரீட் somebody, care and pamper. கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் பண்ணுங்க, ஹர்டில் கிடையாது, ப்ரொடெக்ட். ஓகே தான், ப்ரொடெக்ட் மட்டும் இல்லை, பேம்பரும் இருக்கு. ஓகேவா? சீட் இது வந்து ஆப்போசிட். ஸோ சாட்டிஸ்ஃபை இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டு என்ன, ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது. ஸோ காடல் இஸ் வாட், இட்ஸ் அ verb, the meaning is satisfy. நெக்ஸ்ட் ஒன், flimsy. flimsy அப்படின்னா this is what adjective. flimsy அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து
நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி பேடாக செஞ்சிடுறது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப தின்னாவோ இப்போ ஒரு பேக்கே செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் வந்து ஓரளவு திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுவே தின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி என்ன ஆகிடும், கிழிஞ்சிரும். ஓகேவா? அந்த செஞ்சிருக்க ப்ராடக்ட் வந்து பேட்லி மேட். அதுக்கு நேம் தான் வந்து ஃப்ளிம்சி. அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா வீக்காக இருக்குது. அது வந்து என்ன, ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபன்னி கிடையாது. இர்ரேஷனல் அப்படின்னா ரேஷனல்னா பகுத்தறிவோட, இர்ரேஷனல்னா பகுத்தறிவு இல்லாத. இங்க இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அதனோட குவாலிட்டியை தான் பேசுறாங்க. ஸோ இதுவும் வராது. பார்ட்டிஷனும் கிடையாது. ஸோ வீக். ஃப்ளிப்ஸி அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா வீக்கா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ளிப்ஸி இஸ் வாட் adjective. It's a badly made, thin and easily torn. Answer is weak. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளாக் புக் வெக்காபுலரி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வித் ரூட் வேர்ட், இதுவும் பிளாக் புக்லேருந்து எடுத்தது தான். ஓகேவா? வித் ரூட் வேர்டோடய இந்த வெக்காப்ஸ் பார்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா இப்படி இந்த ரூட் வேர்டு இருக்கும். இந்த ஏபி இப்படியே இந்த ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ் இல்லைன்னா இந்த மீனிங் அப்ளை ஆகுற வேர்ட்ஸ். ஸோ இப்படி நம்ம படிக்கும்போது இப்போ ஒன்ஸ்லேயே நம்ம 7 வெக்காப்ஸ் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஆப் அப்படின்னா என்னன்னா ஆஃப், அவே ஃப்ரம், அப்பார்ட், விச் மீன்ஸ் இதுக்கு என்னன்னா அங்கேருந்து அது லெஃப்ட் ஆயிடுச்சு, இல்லை அங்கே. அவே ஃப்ரம், ஆஃப்னா என்ன, இப்போ பவர் ஆஃப் அப்படின்னா என்ன, கரண்ட் போயிடுச்சு. அப்போ அது இல்லை அங்கே. அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்சண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஏபி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா ஆப்சண்ட், அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இருக்கிற வெக்காப்ஸ் பாருங்க. ஆபரேஷன். ஆபரேஷன் அப்படின்னா அ டிபார்ச்சர் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல், யூஷுவல் ஆர் எக்ஸ்பெக்டட். என்ன நார்மலாக இருக்குமோ அது அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஆபரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆப்டிகேட். ஆப்டிகேட் அப்படின்னா கிவ் அப் பண்ணுறது. சச்சஸ் பவர், மொனாச்சர்ஸ், எம்பரஸ், இது எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது. ஓகேவா? நீங்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புத்தர் இருக்கார்ல. நீங்கள் ஜிகேல படிச்சிருப்பீங்க. புத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அவரோட குதிரையில இருந்து, அவரோட அந்த மொனாட்சி அந்த இதுல இருந்து, அந்த அரண்மனையிலையும் எல்லாத்தையும், அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து அந்த குதிரை ஓட்டுவாங்கல்ல அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு காட்டுக்கு போவார். ஸோ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் வந்துட்டு என்ன ஆப்டிகேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஷோவிங் ஹியூமிலேஷன் ஆர் சப்மிசிவ்னஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஷோயிங் ஹியூமிலேஷன் ஆர் சப்மிசிவ்னஸ். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ்னா இல்லை, ஃபெயிலர் டு பி ப்ரெசன்ட், அதுதான் இல்லை. ஓகேவா? அப்சல்யூட், விச் மீன்ஸ் பர்ஃபெக்ட் ஆர் கம்ப்ளீட் ஆர் பியோர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஸ்டினன்ஸ். ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் ரீஃப்ரைனிங் ஃப்ரம் இன்டல்ஜிங் அண்ட் appetite. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ட்ராக்ட். அப்ட்ராக்ட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஒன்லி இன் த மைண்ட். அப்ட்ராக்ட் அப்படின்னா எனக்கு அப்ட்ராக்ட் நவுன் நம்ம பார்த்துருக்கோம்ல. இது வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒன்லி வி கேன் ஃபீல் இட். ஒன்லி வி கேன் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகேவா? இது வந்து அப்போ எப்படி இருக்கும்னா மைண்டில் மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஆப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ நம்ம இது மாதிரி வெக்காப்ஸும் லேர்ன் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இந்த ரூட் வேர்ட்ஸும் லேர்ன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வெக்காபுலரியை நம்ம சீக்கிரமாகவே பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்ஸ்லேயே நம்ம வந்துட்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.